சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே கடந்த வாரம் நம்ம 2-3 வீடியோவில் பேசின ஒரு செய்தியை தான் இப்போ பேச போகிறோம். ஆனால் அந்த செய்தி இப்போ ஊடகங்களை கடந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையாக வெளியிடுகின்ற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக மாறிட்டுது. அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, சிவகிரி பக்கம் இருக்கக்கூடிய மேகரையான் தோட்டத்தில் கொள்ளை கும்பலால் தாக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்த ஒரு செய்தி. அதன் தொடர்ச்சியாக அவங்கள போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. கடந்த 20ஆம் தேதி கைது பண்ணி நாளைக்கு, அதாவது வர ஜூன் 2ஆம் தேதியோடு அவங்களுடைய நீதிமன்ற காவல் கூட முடிய போகுது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 14 நாள்களாக போலீஸார் அவங்கள காவலில் எடுத்து விசாரிக்கல. இந்த வழக்கு மட்டுமல்லாமல் இதோடு தொடர்புடையதாக 12 வழக்குகளிலும் நாங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கை விட்டுட்டு, உண்மையான விட்டுட்டு பொய்யான ஆட்களை பிடிச்சி போலீஸார் கைது பண்ணி சிறையில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னார். அந்த செய்தியில் அவங்க சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, பெருந்துறை உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய கோகுல கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் 7 வழக்குகளில் தொடர்புடையதாக 12 பேரை கைது பண்ணி அவங்கள சிறைக்கு அனுப்பினார். இது கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நடந்திருக்குது. அதுக்கு பிறகு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியே காங்கேயம் பக்கத்தில் இருக்கிற சேமலைக்கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக சிவகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற மேகரையான் தோட்டத்தில் கொள்ளையர்கள் நடத்தின தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. இந்த 5 வழக்குகளில் மட்டும் இவங்களை போட்டுட்டு ஏற்கனவே போட்ட 7 வழக்குகள் தொடர்பான எல்லா வழக்குகளையும் அந்த பழைய கொள்ளையர்களே விட்டுடலாமா, அல்லது இவங்க சொன்னதின்படி இவங்களை அதில் சேர்த்தலாமா அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் இன்னும் கொங்கு மண்டல காவல்துறைக்கு தீர்ந்தபாடில்லை. எதை என்ன செய்யலாங்கிற ஆலோசனையிலேயே கிட்டத்தட்ட 14 நாள் போயிட்டுது. இனிமேல் நீதிமன்ற காவலில் இவங்களை எடுத்து விசாரித்து அதில் எதுவும் பயன் இருக்குமா, அல்லது ஏற்கனவே காவல்துறை முடிவு பண்ணபடி என்கவுண்டரில் போடலாமா, போட்டாலும் அது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும். இதில் மாட்டிக்கக்கூடிய அதிகாரி நிச்சயமாக சட்டையை கழட்ட வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி அவங்கள உயிரோடு விட்டு பல வழக்குகள் அவங்க செஞ்சுருக்கதா சொல்லக்கூடிய 12 வழக்குகளையும் அவங்கள போட்டு 19 இவங்களாம் காரணம் காட்டினோம்னா, ஏற்கனவே 12 பேரை கைது பண்ணி சிறைக்கு அனுப்பியிருக்கிற கோகுலகிருஷ்ணன் பணி நீக்கம் அல்லது பதவி நீக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் வருவார். ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி பல வழக்குகளில் காவல்துறை அதிகாரிகள் ஜகா வாங்கி தப்பிச்சிட்டாலும் இப்போ இந்த நபர்கள்ட்டிருந்து கிட்டத்தட்ட இந்த 12 பேர்கிட்டருந்து 68 சவரன் நகை மீட்கப்பட்டதாகவும் அவர் அது அக்டோபர் மாதம் பத்திரிகையாளர்கள் கொடுத்த நேர்காணலில் ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ஏற்கனவே நடந்த கிட்டத்தட்ட ஒரு 7 வழக்குகளில் தொடர்புடையதாக 68 பவுன் நகை மீட்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்கள விட்டுட்டு இவங்களை எப்படி குற்றவாளியாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் வரும். அரசு இதுக்கு அவசியம் பதில் சொல்ல வேண்டிய சூழல் வரும். அதனால் டிஎஸ்பியை காப்பாற்றுறதா அல்லது கொலையாளிகளை காப்பாற்றுறதாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்டு காவலில் இருக்கிற அவங்க எல்லாருமே வழிப்பெரிய கொள்ளையர்கள் தான். அதில் எந்த மாதிரியான சந்தேகம் கிடையாது. அவங்க சிறையில் இருக்கிறதையோ தண்டனை வாங்குறதையோ தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு குற்றவாளிகள் தான். வழிப்பறி கொள்ளையர்களை கொலை குற்றத்தில் சேர்த்துருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அவங்க மேலே கொடுக்கக்கூடிய தண்டனை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதற்கிடையிலேயே எந்த தொடர்பும் இல்லாத இன்னொரு நபரும் இந்த வழக்கில் கைதாகி உள்ளே இருக்கார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். சிவகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற மார்பம்பாளையம் பால் சொசைட்டி பால் அளவையாளராக இருக்கக்கூடிய பூபதி அப்படிங்கிற ஒருத்தர். இந்த பூபதி மாரப்பம்பாளையம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் வேலையும் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக அதில் வேலை செய்கிறதுனால கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக பயிற்சி கொடுக்கப்பட்டு கால்நடைகளுக்கு வரக்கூடிய எளிமையான சில நோய்களை எல்லாமே கட்டுப்படுத்துகிற திறன் உள்ளவராக இருக்கார். அது இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்துக்கு பால் ஊற்றக்கூடியவருடைய மாடுகளுக்கு சினை ஊசி போடக்கூடிய பணிகளை எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. காலையில் 7:30 மணிக்கு சொசைட்டி முடித்த உடனே 12 மணி 1 மணி வரைக்கும் தொடர்ந்து கிராமப்புறங்களுக்கு போய் எல்லா கால்நடைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களை எல்லாம் மருந்து போட்டு சரி பண்ணுறது, அல்லது கால்நடை மருத்துவர்கிட்ட ஃபோனில் பேசி என்ன மாதிரி செய்யலாங்கிறத பற்றி தகவல் சொல்கிறது, அந்த மருத்துவர்களை வர வச்சு சிகிச்சை கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காரு. இவங்களுக்கு கால்நடைகளுக்கு சரியான நேரத்தில் கன்று ஈன முடியாத ஒரு சூழல் வரும்போது அதை
செயற்கை முறையில் கன்றை வெளியேற்ற வேலைகளையும் செஞ்சிட்ருப்பாங்க. இந்த நபர் இரவு 1 மணிக்கு கூப்பிட்டு, அதாவது இந்த பூபதிங்கிற நபர் இரவு 1 மணிக்கு கூப்பிட்டு மாடு கன்று போடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னா அடுத்து 10 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டு மாடு கன்று போட முடியாமல் இருக்கிற மாட்டை கன்று போடுறதுக்கான வழிமுறைகளை செய்வார், அல்லது மருத்துவரை கூப்பிட்டு அதுக்கான சிகிச்சை கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணுவார். அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். ஒரு மாட்டுக்கு காலில் குழம்புல புண்ணு வந்துருச்சுன்னு சொன்னால் கூட 3 முறை வந்து பார்த்து அந்த புண்ணையெல்லாம் சரி பண்ணிட்டு போகக்கூடிய ரொம்ப நல்ல மனிதன். கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அறிமுகமானால ஈரோடு மாவட்ட எல்லையில் இருக்கிற சாலப்புதூர் வரைக்கும், கொடுமுடிக்கு பக்கத்தில் இருக்கிற சாலப்புதூர் கார்வெளி வரைக்கும் மோட்டார் சைக்கிளில் போய் அந்த வாய்க்கால் கரை ஓரமாகவே எல்லா ஊர்களுக்கும் போய் கால்நடையை கவனிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இவர் இந்த கொலை வழக்கில் போட்டால் தான் எங்களால் ஜீரணிச்சிக்க முடியல அப்படின்னு அந்த பகுதி மக்கள் ஒரு வேதனையோட இந்த செய்தியை சொல்கிறாங்க. இவர் எந்த எப்படி மாட்டினார் அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு விசாரித்ததில் கொஞ்சம் கூடுதலான தகவல் கிடைச்சிது. அதாவது அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சிவகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற மாரப்பம்பாளையம் கூட்டுறவு சங்கத்தில் ஒரு வேலை செஞ்சுட்ருக்காரு. இவருடைய காடு வாய்க்கால் கரையினுடைய வலது பக்கம், அதாவது இப்போது 2 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த ராமசாமி கவுண்டர் பாக்கியம்மானுடைய வீடு வாய்க்கால் கரையினுடைய இடது பக்கம் இருக்குது. இது வாய்க்கால் கரையினுடைய வலது பக்கம், அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மாரப்பம்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் வேலை செஞ்சுட்டுக்கூடிய பூபதியினுடைய பக்கத்து தோட்டத்துக்காரர் பேர் துரைசாமி. வயது 65க்கு மேலே ஆகுது. திருமணமாகி 2 பசங்க இருக்காங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் மனைவி அவங்களுடைய 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு நீண்ட நாளுக்கு முன்னே வெளியில் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக இவர் தனிக்கட்டையாக தான் அந்த வீட்டில் இருந்துகிட்ருக்காரு. இவருக்கும் பூபதிக்கும் பக்கத்து தோட்டம். ஆனால் இந்த நபர், இந்த துரைசாமி கொஞ்சம் முரட்டு சுபாவம் கொண்டவர், யாரோடும் எளிதாக பழகக்கூடியவர் அல்ல. அப்படி இருந்தவர் தான். ஆனால் பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற பூபதிக்கு நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு. காரணம் என்ன பார்த்திங்கன்னா, 2018ஆம் ஆண்டு இந்த பகுதியில் கடுமையான வறட்சி ஏற்பட்டு இந்த துரைசாமியினுடைய நிலத்தில் இருந்த தென்னை மரங்களுக்கும் தண்ணீர் பற்றாக்குறை வருது. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத சூழலில் பூபதியிட்ட தான் இவர் தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிருக்காரு. தென்னை மரத்துக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் தண்ணியெல்லாம் வாங்கி விட்டுருக்காரு. அந்த வகையில் கிட்டத்தட்ட இந்த ஒரு 7 ஆண்டுகளாக துரைசாமி ரொம்ப நெருக்கமான தொடர்பில் தான் பூபதியோடு இருந்துகிட்டு. அப்பப்போ பூபதி அவருக்கு கை செலவுக்காக ஏதாவது பணம் வேணாலும் கொடுக்குறது, அவர் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் பணம் திருப்பி கொடுக்குறது, இந்த மாதிரி பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கான அறிமுகம் அப்படிங்கிற அளவில் தான் போயிட்டுருக்குது. இந்த சூழலில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு இரவு அவருடைய தோட்டத்தில் இருந்த துரைசாமி அடையாளம் தெரியாதவர்களோ தலையில் அடிக்கப்பட்டு நினைவிழந்து கிடக்கிறாரு. காலையில் ஒரு 9 மணிக்கு பால் சொசைட்டிலேருந்து வீட்டுக்கு வந்த பூபதி, அவர் வழக்கமாக வீட்டில் இருந்தார்னா அவர் சத்தம் போடுவார். அன்றைக்கி சத்தம் போட்டு பார்த்துருக்காரு, ஆள் உள்ள நடமாட்டம் இல்லை. முன்னால் போனவர் வீட்டை எட்டி பார்த்துருக்காரு, வண்டியில் நின்றுட்டு எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது கட்டில் கடியில் துரைசாமி கீழே கிடக்கிற தெரியுது. என்னடா 9 மணி ஆகுது, அதுவும் கட்டில் மேலே படுக்காமல் கட்டில் கடையில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது தலையெல்லாம் ரத்தமாக இருந்திருக்குது. உடனடியாக அவங்களுடைய மகனுக்கெல்லாம் தகவல் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் வந்து ஈரோடு அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. தொடர்ந்து நினைவில்லாத நிலையிலேயே சிகிச்சையில் இருக்கார். அடுத்ததாக 16ஆம் தேதி இரவு அவர் உயிரிழந்துடுறாரு. அரசு மருத்துவமனைக்கு போனதுனால அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிவகிரி போலீஸார் இது குறித்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இதில் அவங்க பசங்களுக்கும் நீண்ட நாளாக தொடர்பு இல்லைங்கிறனால அவர் என்னென்ன பொருள்கள் வச்சுருந்தார், எது திருட்டு போச்சு அப்படிங்கிற விவரங்கள்லாம் தெரியல. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி என்ன பார்த்திங்கன்னா, இந்த துரைசாமி 1 பவுண்டில் ஒரு தங்க மோதிரம் போட்டிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இடையில் வெள்ளி காப்பு ஒன்று கையில் போட்டிருப்பார். இடுப்பில் ஒரு 1/4 கிலோ அளவிலான ஒரு அரங்கான் கயிறு, வெள்ளி அரணான் கட்டியிருக்காரு. இந்த 3ம் அங்கேருந்து காணாமல் போயிருக்குது. 1 பவுன் மோதிரம், ஒரு காப்பு, ஒரு அரணான், இந்த 3மே கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. ஆனால் போலீஸார் இந்த விஷயத்தை பெருசாக வெளியில் காட்டல, மட்டும் காரணமாக வச்சு வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் அவங்க பசங்களுக்கு இவங்களுக்கு நேரடியான தொடர்பு இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்கும் போது யாருக்கும் அவருக்கும் பெரிய தொடர்பு இல்லை. இந்த வகையில் பூபதி தான் பக்கத்து காட்டுக்காரர். இவர் தான் பார்த்துட்டு தகவல் சொல்லியிருக்காரு. இந்த பூபதியை தவிர இந்த வழக்கில் யாரையும் சிக்க வைக்க முடியாதுங்கிற ஒரு சூழல். இந்த சூழல்லையே இது சிவகிரி மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் அவர்களுடைய சொந்த ஊர். தங்களுடைய சொந்த ஊரில் நடந்த ஒரு வழக்கு விஷயத்தை கூட போலீஸால் ஒழுங்காக கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்குது. அப்படிங்கிற முடிவில் யாராவது ஒருத்தர் இந்த வழக்கில் சேர்த்துக்கன்னு உத்தரவு விடுறாரு. இந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு பெருந்துறை உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இருக்கிற அதே கோகுலகிருஷ்ணன்கிட்ட தான் போகுது. அந்த கோகுலகிருஷ்ணன் சிவகிரிக்கு வர்றாரு. அதுக்கு முன்னே கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக, அதாவது அவர் ஆகஸ்ட் இரவு அடிபட்டு ஆகஸ்ட் 16 மரணம் அடைஞ்சிடறாரு. 16 செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் இந்த பூபதியை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டே இருக்காங்க. அவர்கிட்ட எந்த விதமான பயனுள்ள தகவலும் கிடைக்கல. நான் அவருடைய காட்டை ஒரு காலத்தில் விலைக்கு கேட்டேன், அவர் தரலன்ட்டார். தர்றதா இருந்தால் எனக்கே கொடுப்பான்னு சொல்லியிருந்தேன்.
சரிங்கன்னு சொல்லியிருந்தார். இவ்வளோதான் எனக்கு அவருக்கும் வேறு தொடர்பு கிடையாது. 2000 ரூபா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னே பணம் வாங்கியிருந்தார். அது எனக்கு எப்போ வேணாலும் திருப்பி கொடுத்துருவாரு. 2000 ரூபா ஒரு பெரிய தொகை கிடையாது, நான் அது மெதுவாக வாங்கிக்குவேன், இது தவிர வேறு எனக்கு எது இல்லைங்கிறாரு. இல்லை, நீ தான் கொண்டு இருக்கணும், உன்னை தவிர அங்கே வர்றதுக்கு ஆள் இல்லை, வாய்க்கால் கரையினுடைய வலது பக்கம் யாரும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை, எப்படி கொண்டிருக்க முடியும், அவர் எப்படி செத்துருக்க முடியும், நீ தான் சொத்துக்காக கொண்டாக்குறாரு. இவரும் சொல்கிறாரு. இவங்களுக்கு பக்கத்தில் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, உண்மையிலேயே துரைசாமி செத்துருந்தாருன்னா அந்த சொத்து அவங்களுடைய பசங்க 2 பேருக்கு தான் போயும், அவங்க வாரிசாக இருக்காங்க. வாரிசு இல்லாத ஒரு நபராக இருந்தால் கூட இவர் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படிங்க கொள்வார், அதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் போலீஸார் அதை ஏற்றுக்கல. கடைசியாக செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு பெருந்துறை டிஎஸ்பி சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அதே நேரத்தில் கொடுமுடியிலிருந்து காவல் ஆய்வாளர் சரவணனும் வந்துடுறாங்க. 2 பேரும் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இவனை ஒத்துக்க வைக்கிறத தவிர வேறு வழி இல்லைங்கிற முடிவில், அது வரைக்கும் சரவணன் பலமுறை விசாரித்தாலும் இவர் அடிக்கலை. ஆனால் 2ஆம் தேதி அன்றைக்கி மதியத்துக்கு பிறகு மிக கடுமையாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு காலை பிச்சு பின்னி எடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னே காக்கிகள் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா அளவுக்கு பூபதி கட்டிருந்து அந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காசையும் பிடுங்கி சாப்பிட்றாங்க. கடைசியாக செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் பூபதி துரைசாமியை அடித்து கொண்டுட்டார் அப்படின்னு கேஸை முடித்து கொண்டு போய் கோபி சப்ஜெயிலில் விட்டுறாங்க. அது வரைக்கும் காவல் நிலையம், நீதிமன்றம் அப்படிங்கிற இந்த எந்த விவகாரத்துக்கும் போகாமல் இருந்த பூபதி அங்கே போனதுக்கு பிறகு ஒரு பைத்தியம் பிடிச்ச சூழ்நிலைக்கு வந்துடுறாரு. முதல்ல அங்கேருந்து தற்கொலை தான் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் தான் அவர் சிறைக்குள்ளே போகிறாரு. இவங்களை மேல் மாடியில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த அறையில் ஏற்கனவே கோகுலகிருஷ்ணன் 7 கொலை வழக்குகளில் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணி அனுப்பின 12 பேர் இருந்திருக்காங்க. அவங்க தான் இவங்களுக்கு அடிப்படையான சில தேவைகளெல்லாம் செஞ்சு கொடுத்து, என்ன கேஸ், எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது முதல்ல நான் பண்ணிட்டுருக்காரு. அவங்க தொடர்ந்து பேச ஆரம்பிக்கும் போது இவர் தெரியுது, உங்களை மாதிரி தான் எங்களையும் ஒரு கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க, நாங்கள் ஏற்கனவே பைக்கில் போவோம், வயலில் நிற்கிறவங்க, பேசிகிட்டு இருக்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, யார் நின்னாலும் செயினை பிச்சுக்கிட்டு ஓடிடுவோம், இதுதான் நாங்கள் வழக்கமாக பண்ணிகிட்ருப்போம். ஆனால் எங்களை சென்னிமலைக்கு பக்கத்தில் ஏதோ வாய்க்கால்கள் கரையோரமாக ஒரு 2-3 கொலை நடந்துன்னு சொல்லி கிட்டத்தட்ட எங்கள் மேலே ஒரு 7 கேஸை போட்டு கொண்டாந்து விட்டுருக்காங்க. நாங்களும் செய்யாத கேஸுக்கு தான் வந்திருக்கோம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தைரியம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு தான் 2ஆவது நாள் தான் இவர் கொஞ்சமாக விசாரிச்சிருக்காரு. ஏன்னா அவங்க அந்த வாய்க்கால் கரையை பற்றி கேட்டிருக்காங்க. உங்கள் ஊர் எங்கே இருக்குது, உங்கள் ஊருக்கு போனால் சென்னிமலை எவ்வளோ தூரம், அந்த பக்கம்லாம் போயிருக்கீங்களா, இந்த கேஸ்லாம் எங்களை கொலையாளிகள்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படிங்கிறலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் 3ஆவது நாள் மீண்டும் அவர் அங்கேருந்து வேறு அறைக்கு மாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு பூபதி 90 நாளில் பெயிலில் வந்துடுறாரு. ஏன்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணல, அதனால் அவர் பெயிலில் வந்துடுறாரு. பெயிலில் வந்ததுக்கு பிறகு ஒரு 7-8 நாள் அந்த குடும்பத்தினுடைய இயல்பான நிலைக்கு வந்த பிறகு இனிமேல் நம்ம காட்டுத்தோட்டத்தில் குடியிருக்க வேணாம், ஊருக்குள்ளே போய் குடியிருந்துக்குவோம், ஏன்னா யார் வந்தாங்கன்னு தெரியாமல் பக்கத்து காட்டில் வந்து ஒருத்தனை அடித்து கொண்டுட்டாங்க, நம்மளே ஏதாவது செஞ்சுருவாங்க. அதனால் தன்னுடைய மனைவி ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நகை பணமெல்லாம் இருக்குது, நம்ம இந்த பண்ணை வீட்டில் இருக்கிறது பாதுகாப்பானதல்ல அப்படிங்கிற முடிவில் இவர் சிவகிரி நகரத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து தன்னுடைய குடும்பத்தை பூரா அங்கே மாற்றி கொண்டு போய் அங்கே சேர்த்துட்ருக்காரு. அன்று இரவு, அதாவது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு 9ஆம் தேதி காலை அதே பகுதியில், அதாவது இந்த பூபதியினுடைய தோட்டம், அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது ஏற்கனவே இருந்து போன துரைசாமியோட தோட்டம், அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது சீனு கவுண்டர் அப்படிங்கிற ஒருத்தருடைய பெரிய ஒரு 10-15 ஏக்கர் தென்னந்தோப்பு. அந்த தோப்புக்குள்ளே பாப்பான்னு ஒரு 90 வயதுடைய பெரியம்மா குடியிருந்துட்டு இருக்காங்க. இவங்க மரமேறும் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க கணவர் ரொம்ப நாளைக்கு முன்னே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 2 பையன், 2 பசங்களுக்குமே 60-65 வயசு ஆகிட்டுது. 2 பேரும் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. 2 பேருக்கும் திருமணம் கிடையாது. அந்த பண்ணைக்குள்ளே இருக்கக்கூடிய தோட்டத்தில் பாப்பாங்கிற அந்த அம்மாவும் பாப்பாவுடைய பெரிய பையன் முருகனும் அந்த அம்மாவோட தங்கி இருந்துட்டுருக்காரு. அன்றைக்கு இரவு பாப்பா காதில் போட்டிருந்த ஒரு பவுன் தங்கத்தோட்டை யாரோ வந்து பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிக்கும்போது அந்த தோட்டை கழட்டுறதுக்கு நேராகனால கத்திலேயே அந்த காதை அறுத்து அந்த அம்மாவுடைய தோட்டை பிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா போட்ட சத்தம் கேட்டு அவருடைய மகன் முருகன் ஓடியாந்து தடுக்க வர்றாரு. தடுக்க வந்தவரை மண்டையில் அடித்து அவர் அங்கேயே இறந்துடுறாரு. பாப்பா காதில் அறுபட்ட நிலையில் கிடக்குது. இந்த பாப்பா பிறவிலேயே பேச்சு குறைபாடு உள்ளவங்க, முழுமையாக அவங்களால பேச முடியாது. 10 வார்த்தை சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு வார்த்தை தான் புரியும், அந்த அளவில் தான் அவங்களுடைய பேச்சு திறன் இருக்குது. அதனால் நம்ம சத்தம் போட்டும் பெருசாக கத்தி யாரையும் கூப்பிட முடியல. எதுக்காக சத்தம் போடுறாங்கிறது பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் கேட்கல. கேட்குற தூரத்துக்குள்ளே வீடுகளும் இல்லாதனால அந்த அம்மா சத்தம் போட முடியல. மகன் இறந்த நிலையில் இந்த அம்மா காது அருந்து கை அடிபட்டு கீழே ஒடிஞ்சு போன நிலையில் இந்த அம்மாவும் அங்கேயே இருந்திருக்கு. மறுநாள் பக்கத்து தோட்டக்காரங்களுக்கெல்லாம் தகவல் தெரிஞ்சு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. இந்த சூழலில்
உயிரிழந்து கிடந்த அந்த முருகன், அவருக்கு என்ன வாரிசு கிடையாது, திருமணம் இல்லை, இன்னொரு தம்பி வெளியூர் இருக்கார். யார் இவருடைய உடலை ஈரோடுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே உடற்கூறு ஆய்வு முடிஞ்சு இங்கே எடுத்துகிட்டு வந்து அடக்கம் செய்கிறதுக்கான சூழல்கள்லாம் இல்லைங்கிறனால இந்த சீனு கவுண்டருங்கிறவர் பக்கத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு யாருமே இதை கேட்க போகிறதில்ல, அதனால் நீங்களே அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கூட இருந்தவங்க சில சொன்னதன் அடிப்படையில் வாய்க்காக்கரையிலேயே வச்சு முருகனுடைய உடலை எரிச்சிட்றாங்க. காது அருந்து போயிருந்த அந்த பாப்பாவுக்கும் கையில் லேசாக காயம்பட்டிருந்த அந்த அம்மாவுக்கு மட்டும் சிவகிரியில் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுறாங்க. அதுக்கு பிறகு பலர் அந்த அம்மாவை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிற ஒரு விஷயந்தான், 3 பேர் வந்தாங்க, தலையில் அடித்து என் பையனை கொண்டுட்டாங்க, காது அறுத்து என் தோட்டப்படின்னு போயிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் சில வார்த்தைகள் மூலமாகவும் செய்கை மூலமாகவும் சொல்லுது. இந்த 2 நிகழ்வுகளுமே மேகரையான் தோட்டம் அப்படிங்கிற இந்த ராமசாமி கவுண்டர் பாக்கியம்மாள் தோட்டத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே வாய்க்கால் கரையினுடைய வலது பக்கம் நடந்திருக்கிற நிகழ்வுகள். இதில் ஒன்று இதே கோகுலக்கண்ணன் டிஎஸ்பியால் பூபதி வேலை போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னொரு வழக்கு யாருமே கிளைம் பண்ணாதனால அது காவல் நிலையத்துக்கு போகாத நிலையிலே இருந்துகிட்டு இருக்குது. இந்த 2 நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் 3 பேரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதை அடுத்து என்ன செய்ய போகிறாங்கிறதும் நமக்கு தெரியல. காவல்துறை அதிகாரிகள் சார்பாக சிலர் விசாரிக்கும் போது ஏற்கனவே நடந்திருக்கிற எல்லா நிகழ்வுகளையுமே சாட்சியை கொண்டுட்டு வந்த நீங்கள் ஏன்டா இந்த அம்மாவை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப வயசானது, வாய் பேச தெரியாது, கையெடுத்து கும்பிட்டுது, பார்த்தா பாவமாக இருந்தது, அதனால் காதை மட்டும் அறுத்துக்கிட்டு தடுக்க வந்த பையனை அடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சாட்சி எப்படா நீங்கள் விட்டு வந்திருக்கீங்க, போட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சிறைத்துறை அதிகாரிகள் கேட்கும்போது அந்த அம்மா இருக்கிறதுலே ரொம்ப வயசானது, வாய் பேச முடியாது, இரவில் எங்களை அடையாளம் பார்த்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் இன்னொரு நிகழ்வில், அதாவது சென்னிமலைக்கு பக்கம் இருக்கிற குட்டப்பாளையம் புதூர் அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தில் துரைசாமி அவங்க மனைவி ஜெயமணி இந்த 2 பேர் மேலே தாக்குதல் நடத்தி அவங்கள அடித்ததில் துரைசாமி மட்டும் உயிரிழந்துறாரு. ஜெயமணி பலமான வெட்டுக்காயத்தோடு உயிரோடு தான் இருந்துகிட்ருக்காங்க. இவங்க 3 பேரும் கொள்ளை முயற்சியில் ஈடுபடும் போது நடந்த மோதல்களில் கிட்டத்தட்ட அத்தனை நிகழ்வுகள்லையுமே இருந்த நபர்களை எல்லாமே அடித்து அவங்க உயிரிழக்க வச்சுருக்காங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் அதில் சாட்சியாக இருக்காங்க. ஒன்று குட்டப்பாளையம் புதூர் அப்படிங்கிற அந்த ஊரை சேர்ந்த ஜெயமணி, இன்னொன்று மாரப்பம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பாப்பா அப்படிங்கிற அந்த அம்மா. இந்த அம்மாவால் பேச முடியாது. இந்த அளவில் தான் இவங்களுடைய 12 குற்ற சம்பவங்களும் அதில் தொடர்புடைய 19 பேர் கொல்லப்பட்டதுக்கும் காரணமாக இருந்திருக்கு. ஆனால் இதையெல்லாம் போலீஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, எப்படி இந்த 19 உயிரிழப்பு வழக்குகளையும் 12 குற்ற நிகழ்வுகள் தொடர்பான வழக்குகளையும் இவங்க மேலே போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஈரோடு மாவட்ட காவல்துறையில் இருக்கிற பல மூத்த அதிகாரிகள்கிட்ட எல்லாம் நம்ம பேசும்போது எங்கள் அதிகாரிகள், குறிப்பாக கோவை டிஐஜி சசிகுமார், எஸ்பி சுஜாதா, இவங்க என்ன செய்கிறாங்கிறதே எங்களால் புரிஞ்சுக்க முடியல. இன்றைக்கு இருக்கிற அரசியல் சட்ட அமைப்பின்படி ஒரு கொலை வழக்கில் தொடர்புடைய ஒரு நபரை 90 நாள்களுக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம காவலில் எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் முந்தைய காலகட்டங்களில் 14 நாளுக்குள்ளே நம்ம காவலில் எடுத்து விசாரிச்சிடணும் அப்படிங்கிற விதிமுறை இருந்தது. அதனால் இவங்க ரொம்ப இயல்பாக தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வர 2ஆம் தேதி காவல் நீடிப்புக்காக அவங்க நீதிமன்றத்துக்கு வரும்போது பெட்டிஷன் போட்டு போலீஸ் விசாரணைக்காக எடுப்பாங்களா அல்லது இன்னும் தள்ளி போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் இந்த வழக்கில் தொடர்புடைய இந்த 3 பேருமே எளிதில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனி அவங்ககிட்ட விசாரிக்க முடியாது. ஏன்னா இவங்க 3 பேரும் சிறைக்கு போகும்போது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிறைத்துறையில் இருந்தவங்கெல்லாம் விசாரிக்கும்போது முதல்ல 12 வழக்குகள் 19 உயிரிழப்புக்கு நாங்கள் காரணமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ கடைசியாக ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் சிறைத்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது, சார் நாங்கள் 2 தான் பண்ணோம், இருக்கிற 19 எங்கள் மேலே போட்டாங்க போலீஸு, எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்காங்க. நாளையோ நாளை மறுநாளோ நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிபதிகிட்ட எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களை தேங்காய் மரம் உரிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போவோம், வேலை செய்வோம், அங்கே இருக்கிற விவசாய கூலி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருப்போம், சந்தேகத்து மேலே போலீஸார் பிடிச்சாந்து உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் எங்கள் மேலே அந்த கேஸை போட்டிருக்காங்கிறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. நிச்சயமாக இவங்க 15 நாள் காவலை கேட்டால் நீதிமன்றம் அவ்வளோ நாள் காவலுக்கெல்லாம் கொடுக்காது. குறைந்த காலத்தில் காவலுக்கு கொடுக்குறவங்களை எடுத்து என்ன விசாரிப்பாங்க, அடுத்து எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு கேள்விக்குறி. மொத்தத்தில் தமிழ்நாடு காவல்துறை சமீப காலங்களில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலுமே கோட்டை விடக்கூடிய நபர்களாக தான் இருந்துகிட்ருக்காங்க. பல்வேறு வழக்குகள் அதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியினுடைய விவகாரத்தில்
என்ன நடந்ததுங்கிற செய்தியை வெளியில் சொல்லாதனாலேயே ஒரு பெரிய விபத்தை அங்கே ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேங்கவயல் அப்படிங்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தொட்டியில் மனம் கலந்த விவகாரம். இந்த விவகாரத்திலும் ஒரு தலைமை காவலர் மட்டுமே விசாரித்து குற்றவாளிகளை கைது பண்ணி என்ன நடந்ததுங்கிறத பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வழக்கு இவ்வளோ தூரம் போயிருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் அதுக்காக விசாரணை நடத்தி சிபிசிஐடிக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் பல்வேறு கட்ட பிரச்சனைக்கு பிறகு குற்றம் இவங்க தான் செஞ்சாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பெரும் போராட்டத்தை சிபிசிஐடி நடத்த வேண்டியதாக இருந்திருக்கு. கடைசியில் நீதிமன்றத்திற்கு குற்றப்பத்திரிகை போகின்ற காலம் வரைக்குமே அந்த வழக்கில் என்ன நடந்துங்கிறத பத்திரிகையாளர்கிட்ட இவங்க யாரும் தெரிவிக்கல. பொதுவாக காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள ஒரு பெரிய ஈகோ இருக்குது. ஏன்னா பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் கல்வி அறிவில் நம்மளோட குறைந்தவங்க. ஆஃப்டரால் ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கிற பசங்ககிட்ட நம்ம கேள்விகள்லாம் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற பேச்சு சமீப காலமாக காவல்துறையில் வெளிவந்துட்டு இருக்குது. உள்ளபடியே நீங்கள் அதிகமான படிப்பு படித்தவர்களாக இருக்கலாம், உங்களை விடவும் பத்திரிகையாளர்கள் குறைந்த படிப்பு படித்தவங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு நிறுவனத்தினுடைய ஊழியர்களாக பணியாற்றுறாங்க. அதை தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி பேரும் பார்க்குற ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அந்த 6 கோடி பேருடைய மனதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு எல்லாமே தெளிவான பதிலை கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இந்த ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் இருக்காங்க. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட ஈகோவுக்காக நான் பெரியவன், நான் அதிகமாக படித்தவன், நான் குரூப் 1ல் பாஸ் பண்ணுவேன், நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நினைவுகள் எல்லாமே இருந்தால் அதை ஓரங்கட்டி வச்சுட்டு பத்திரிகையாளர்கள் சமூகம் சார்ந்திருக்கிறவங்க, அவங்க தான் சமூகத்தினுடைய ஒரு நூலிலை போல் உங்களுடைய செய்திகளை, அரசனுடைய நலத்திட்டங்கள் செய்திகள் எல்லாத்தையுமே மக்களுக்கு சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம சரியாக சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாங்க. அப்படிப்பட்ட எண்ணம் கடந்த காலங்களில் எல்லா அதிகாரிகள்கிட்டையுமே இருந்தது. படிப்பு, பதவி உயர்வு, தகுதி இதையெல்லாம் பார்க்காம பத்திரிகையாளர்களோட எளிமையாக பழகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு இந்த விரிசல் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டது. ஏன்னா அதுக்கு பிறகு உட்கோட்ட காவல்துறை அதிகாரிகளும் காவல் நிலைய ஆய்வாளர்களாகவும் நிறைய புது அதிகாரிகள் உள்ள வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் பத்திரிகைக்குமான விரிசல் அதிகமாகிட்டே போய் இன்றைக்கி ரெண்டுக்கும் ஒரு இணக்கம் இல்லாத சூழலில் போயிட்டுருக்குது. இந்த இணக்கம் இல்லாத சூழல் மக்களுக்கும் காவல்துறைக்கும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் காவல்துறை அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கணும். குறிப்பாக முதல்வர் இந்த விவகாரத்தை காவல்துறை அதிகாரிகளுக்கு தெளிவாக சொல்லணும். இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய தந்தையார் முதல்வராக இருக்கும்போது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை காவலர் ஒருத்தர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியை முதலமைச்சர்கிட்ட கேட்டாலும் அவர் தெளிவாக பதில் சொல்வார். சாகின்ற காலம் வரைக்கும் முதல்வர் கலைஞர் அவர்கள் எல்லா பத்திரிகையாளரோடும் ரொம்ப இணக்கமாக பேசி பழகிட்டு இருந்தார். எந்த கேள்வி ஆனாலும் அவர்கிட்ட நம்ம பதிலை எதிர்பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரியான சூழல் இல்லை. கீழே இருக்கிற எல்லா விஷயங்களையும் கீழே இருக்கிற காவலர்களே பத்திரிகையாளர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த சிவகிரி கொள்ளை தொடர்பான இந்த செய்திகளையும் காவல்துறை சரியான செய்திகளை இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. இனியும் சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். 12 குற்ற நிகழ்வுகளுக்கும் 19 உயிரிழப்புக்கும் நாங்கள் தான் காரணமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னவங்களே அதிலிருந்து தப்பிச்சு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. அந்த சந்தேகத்தை தான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு அறிக்கையாக கொடுத்துருக்காரு. வர 2ஆம் தேதிக்கு பிறகு நீதிமன்ற காவலில் எடுத்து அவங்க விசாரித்த பிறகாவது என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் அரசுக்கும் இருக்குது. அப்படி இல்லைன்னா மக்கள் மத்தியில் தமிழ்நாடு அரசுக்கு இன்னும் பல கெட்ட பெயர்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.